எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. ஆதலால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளுக்கு அடியிலே தஞ்சம் கொள்கிறார்கள். மனிதர்களாய் இருக்கிற நாம் இந்த உலகத்திலே அவருடைய கரத்தின் நிமித்தமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே அவர் அதை உண்டு பண்ணினார். ஆனால் மனிதர்களாகிய நாம் சகலத்தையும் செய்யும் வல்லமையை பெற்றிராமல் இருந்தோம். ஆனால் இயேசுவின் நாமத்திலே சகலத்தையும் அவர் முடித்தார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற அந்த தியாகம், அந்த சாக்ரிஃபைஸ், அவர் இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு சகலமும் நம் நன்மைக்கு ஏதுவாய் தேவனால் செய்ய முடியும். அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற நாமும் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் அவருடைய மகிமைக்காக சகலத்தையும் அவருடைய நாமத்திலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. மனிதனால் இது ஆகாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தவர், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தவர் நம்ம மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் அவரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். இந்த காலை நேரத்திலே அவருடைய நன்மைகளை நினைத்து பாடப்போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அவரிடத்துல சொல்லுவோம், தேவனே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையின் செட்டைகளுக்கு அடியில் எங்களுக்கு தஞ்சம் கிடைத்ததே. ஒன்றும் செய்ய முடியாத எங்களை உம்முடைய சுவாசத்தால் உயிர்ப்பித்தீரே. வெறும் கல்லும் மண்ணும் எலும்புமாயிருந்த எங்களை உம்முடைய சுவாசத்தை கொண்டு உயிர்ப்பித்தீரே. நன்றியப்பா என்று சொல்லுவோம். நன்றியப்பா, நன்றியப்பா. சுவாசத்தினாலே உயிர்ப்பித்த பிறகும் ஒன்றும் செய்யக்கூடாத மனிதர்களாய் இருந்தோம். அப்பொழுது உம்முடைய ஆவியினாலே எங்களை பிழைப்பூட்டினீர். ஹல்லேலூயா. ஆவியினாலே பிழைப்பூட்டினீர். நன்றியப்பா. ஆவியினாலே பிழைப்பூட்டியோம். எங்களால் ஆகாத காரியம் உம்மால் ஆகிறது என்று சொல்லி அறிந்து கொண்டு நாம் உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாய் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்தில் செய்திருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தினால், உம்முடைய நாமத்தினால், இயேசு என்கிற நாமத்தினால், ஹல்லேலூயா, அந்த நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ராஜ்யத்திற்கென்று இன்னும் அதிக காரியங்களை செய்வதற்கு, இன்னும் அநேக காரியங்களை செய்வதற்கு, இன்னும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உம்முடைய நாமத்தினால் செய்வதற்கு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேலையை ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ஆலயத்தை சம்பூரணத்தினால் நிரப்புகிற தேவன், எங்களை உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். எங்கள் சரீரத்தை உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற அனைவரும் நாங்கள் ஆலயமாய் இருக்கிறோம், உம்முடைய தேவாலயமாய் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய அற்புதத்தினால், அடையாளங்களினால், அலங்காரத்தினாலே ஹல்லேலூயா இந்த தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள், கிருபைகள் என்னை பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி என்னை அணைத்துக் கொண்ட தேவனே, தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் வாழ்விலே வந்ததே ராஜா, எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாத்து கொண்டீரே. ரிடீமர் ஆஃப் our past and present wrongs. ஆண்டவரே, எங்களுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வாக்கு பண்ணினீரே அப்பா. சோதனைகள் வந்தபோது அதை ஜெயிக்க உதவி செய்தீங்களே அப்பா. அந்த இடத்திலே அக்கினியிலே நிற்க உதவி செய்தீங்களே அப்பா. நாங்கள் அவித்து போகவில்லை அப்பா, வெந்து போகவில்லை அப்பா. நீர் எங்களோடு கூட நின்று கொண்டிருந்ததுனால, உம்முடைய கை எங்களை தாங்கி கொண்டிருந்ததுனால, ஆண்டவரே, அந்த
அந்த அக்கினியின் மத்தியிலே சாட்சிகளாய் நின்றோம் ராஜா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க, ஹல்லேலூயா ஆண்டவரே, பாரமான யாவற்றையும் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட உதவி செஞ்சிரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஓட உதவி செய்தீரே அப்பா. இந்த உலகத்தை வெறுத்து பின்னானவைகளை மறந்து இந்த உலகத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வெறுத்து தேவனே உம்முடைய கரத்தினால் வருகிற காரியங்களை மட்டும் பார்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நல்ல தகப்பன் நீரப்பா. சோதனை எங்களில் வந்த போதும் காத்த தேவனப்பா. நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்தீங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இருதயம் உம்மை தெரிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளவும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்தீர். எத்தனையோ தடவை விழுந்து போயிருந்தாலும் எங்களை தூக்கி நிமிர்த்தி நிற்க செய்தீர். எங்களுக்கென்று வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீர். எதிர்காலம் நம்பிக்கை நல்நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தீர். எங்கள் சுற்றிலும் சூழலிலும் பாதுகாப்பை கொடுத்தீர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏமாற்றி சென்றிருந்தாலும், எத்தனையோ பேரிடத்தில் ஏமாற்றத்தை கண்டிருந்தாலும், எத்தனையோ பேரிடத்தில் மனவேதனைகளை கண்டிருந்தாலும், ஹல்லேலூயா, கிருபையை தந்து உம்முடைய கரத்தினாலே எங்களை சுமந்தீரே அப்பா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமப்பது போல சுமந்தீரே அப்பா. தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே. கண்ணீரை துடைத்தீரே அப்பா. மகிமையும் கனமும் எல்லாம் உமக்கே அப்பா, எல்லாம் உமக்கே, எல்லாம் உமக்கே என்று நாங்கள் பாடுகிறோம். நன்றி நன்றி. சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை வந்த போது என்னில் வந்த போது கிருபை தந்தீர். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஒரு உரை சொல்லுவோம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம், துதியும் கனமும் எல்லாம் நீர் ஒருவர் தான் பாத்திரர். உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் எனில் வந்த போதும் நீர் துடைத்தீர். கரங்களால் என்னை அழைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் சிந்தின வேளைகளில் எனில் வந்த போதும் நீர் துடைத்தீர். ஒரே தகப்பன் நீங்க. கரங்களால் என்னை அழைத்து காத்து கொண்டீர். சொல்லுவோமா? மகிமையும் கனமும் வேளைகளிலே தெளிந்த புத்தியை தந்த தேவன். ஹல்லேலூயா. கரங்களால் அணைத்து கொண்டு, மகளே நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னோடே கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கால்களை மான் கால்களை போல் ஆக்கினார். எல்லாம் முடிந்தது என்று நினைத்த வேளையில படுக்கையை விட்டு மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தார். கால்களை நடக்க செய்தார். நம்மளுடைய சிந்தையை பலப்படுத்தினார். பலவீனம் அடைந்த சிந்தைகளுடையவர்களாய் காணப்பட்டோம்.
எல்லாமே முடிந்தது போல தெரிந்தபோது மனதும் பலவீனம் அடைந்தது. ஆனால் தேவனோ அவருடைய பலத்தால் இடை கட்டினார், கால்களை மான் கால்களை போலாக்கினார். உயர்ந்த ஸ்தலங்களிலே, ஹல்லேலூயா, உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர்தான் உண்மையாகவே மகிமை நிறைந்த தேவன். அவர்தான் உண்மையாகவே வல்லமை நிறைந்தவர். அந்த வல்லமையும் மகிமையும் கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகிறார். இல்லை, ஒரே ஒரு தடவை சொல்லுவோம், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றியோடு சொல்லுவோம், துதியும் கனமும் உமக்கே. போகாதபடி செய்தீரே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவான். கண்ணீரை துடைக்கிற தேவன், சோதனை காலத்தில் நம்மை பாதுகாக்கிற தேவன், 7 வழியாக எதிரிகள் வந்த நேரம் அறியாவிட்டாலும் ஒன்றும் இழக்காமல் பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. பிசாசானவன் பச்சித்து போட்ட நாட்களையும் துன்பத்தை கண்ட வருஷங்களையும் இழந்து போன காரியங்களையும் மீட்டு கொடுக்கிற தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இழந்து போனதை தெரிந்து கொள்ளக்கூடாது, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் போது எல்லாவற்றையும் அவர் கூட சேர்த்து கொடுக்கிறவர். நீர் போதும் என்கிற அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ள நம்ம வரும்போது, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வரும்போது, உண்மையிலே எனக்கு குறையில்லை என்கிற அறிக்கை நம் நாவுகளில் இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு எந்த குறையும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு எந்த குறையும் கிடையாது. தேவன் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். பார்க்கிறதை விசுவாசிப்பதை விட பார்க்காம இருக்கிறதை நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்யக்கூடும். ஹல்லேலூயா. கண்களால் கண்டதை விசுவாசிப்பதை விட இன்னும் காணாமல் இருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் விசுவாசிக்கும் போது தேவனால் இன்னும் அதிக அதிக நன்மைகளை நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் செய்ய முடியும். அதனால் நம்ம பாடி பாடி மகிழ்வோம், ஆடி ஆடி துதிப்போம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லாம் சொல்லுங்க, விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. அவர் என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். தொலைந்து போன ஆடாய் நான் இருந்தேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு திரும்பி வரக்கூட முடியலையா. நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவனிடத்தில் திரும்பி ஓடுங்க, திரும்பி ஓடுங்கன்னுவாங்க. ஒரு சில வேளையில் அவரிடத்துல திரும்பி ஓடக்கூட பலன் இல்லை, அவரிடத்துல திரும்பி ஓடக்கூட முடியலை, வழி தெரியலை, ரொம்ப தொலைந்து, அந்த அளவுக்கு தொலைந்து போன ஆடு பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? அதை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதை தேடி வந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தேவனை தேடவில்லைன்னா அவர் உன்னை விட்டுருவாருன்னுவாங்க. நான்
வேதாகமத்தில் அப்படி வாசிக்கல. என்னை தேடி வந்த தேவன், என்னை தேற்றி அணைத்து கொண்ட தேவன், என் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து புது மனிதனாக மனுஷியாக மாற்றின தேவன், என்னை கைவிடாத என் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்களே விலகி போயிருந்தாலும், உங்கள் விசுவாசமே குன்றி போயிருந்தாலும், அந்த நேரத்தில் அந்த நொடியில் தேவன் ஏன் இப்படி செய்து விட்டார், ஏன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி கேட்குற சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி ஓடி வந்த தேவன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன், இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறேன், இன்றைக்கும் உன்னை நான் தேடி நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். மகளே, மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். ஓ அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் மோசேயுடனே கூட இருந்தது போல உன்னுடனே கூட இருப்பேன். ஏழு விதமான எதிரிகள் அந்த கானான் தேசத்துல இருந்தாங்களாம் பாருங்க. யோசுவாவும் காலேபும் ரெண்டு பேர் தான். எப்படி? யோசுவாவும் காலேபும் ரெண்டு பேர் தான். அவர்களுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாய் அவர்கள் கானானை சுதந்தரிப்பதற்கென்று தேவன் அவர்களை உயிரோடு வைத்திருந்தார். அவருடைய கிருபையின் நிமித்தமாய் ரெண்டு பேர் எப்படி 7 ஜாதிகளுக்கு எதிராக போராட முடியும்? எப்படி அத்தனை கூட்ட ஜனத்தையும் நடத்தி உள்ளே கொண்டு போக முடியும்? எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க, எத்தனை வயசானவங்க இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில். அத்தனை பேரையும் எப்படி நடத்தி முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்ய முடியும்? யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் மோசேயுடனே கூட இருந்தது போல உன்னுடனே கூட இருப்பேன். அந்த வார்த்தையை மட்டும் நம்பி யோசுவா கால் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மட்டும் நம்பி இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை மட்டும் நம்ப, எந்த இடத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அறிவேன். எனக்கு தெரியும். எதிர்காலத்தை அறிந்த தேவன், எதிரே நிற்கிற எதிரிகளை அறிந்த தேவன், எல்லாவற்றையும் அறிந்தவர். எந்த இடத்திலே உனக்கு வீட்டை உண்டாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எந்த நிலத்திலே உனக்கு உன்னுடைய விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எங்கே நீ நடக்க வேண்டும், எதை கடந்து வர வேண்டும், எதை மிதித்து போட வேண்டும், எதை சுற்றி
நின்று நீ எக்காலம் ஊதி ஜெயிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய சுய புத்தியின் மீது சாராமல் என் மீது நம்பிக்கை உள்ளவனாயிரு, என் மீது நம்பிக்கை உள்ளவளாயிரு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவர் ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. என்ன எழுதி கொடுத்திருக்காரு? மோசேயுடனே கூட நான் இருந்தது போல உன்னுடனே நான் இருக்கிறேன். அது போதும். ஒன்றுமே இல்லாட்டியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம், என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவான். யோசுவா பாடியிருப்பார்ல, செங்கடலை கடந்து செல்வேன் அப்படின்னு. ஏன்னா மோசேயுடன் கூட இருந்த தேவன் அவனோடு கூட இருந்தாருங்க. நம்பிக்கை யோசுவாவுக்கு உள்ளத்தில் இருந்தது. தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால தாங்க பாட்டு பாடுறதை மட்டும் என்றைக்கும் நிறுத்திடக்கூடாது. பாடி பாடி செங்கடலை கடந்து முடிஞ்ச பிறகு யார் பாடினாங்க? யார் நடனம் ஆடினாங்க? மிரியாம். பாட்டு பாடுறதை மட்டும் நிறுத்தவே கூடாது. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் கை தட்டி மட்டும் பாடிடணும். அவரை ஆராதிச்சிடணும். அந்த இடத்துல கொண்டாட்டத்தை கொண்டாடிடணும். தேவன் எனக்காக செய்து முடிப்பார். விடுதலை நாயகன் வெற்றியை தருவார். எந்த பக்கம் நான் எதிரிகள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு ஒரு வழியை செய்கிற தேவன் எனக்கு முன்பாக செல்கிறார். அவர் முடிவில் நிற்கிறார். பாதை காட்டுவார், வழி காட்டுவார். நலமுள்ள வழியில் நினைவுகளை தரும் தேவன். நரிகளின் குழியும் நதிகளின் அலையும் என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஏக்கமுடன் நின்றால் அவர் எப்படி இருப்பாரா? ஏந்தி செல்ல கைகளை தருகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. என் பயணம் துவங்கும் முன்பே அவர் இறுதியிலே நான் போய் செல்ல வேண்டிய இடத்திலே அவர் நிற்பார். என்னை நடத்தும் தேவன், தடைகளை உடைக்கிறவர். என்ன ஆனந்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம், என் உள்ளத்தில் ஆனந்தம். என்ன ஆனந்தம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம். எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அவர் எனக்குள்ளே இருப்பதால் என் மனதிலே ஆனந்தம் இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகாமல் இருப்பதால் என் மனதிலே ஆனந்தம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில எனக்கு நல்நம்பிக்கையா அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
சித்தத்தை போல நம்மளை நடத்தி செல்கிற தேவனை கரங்களை தட்டி ஆராதிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம். தேவனே, இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி அருளும். தேவனே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பான்மை எனக்கு கொடுங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆவலையும் ஆசையும் எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுகமோ என்னுடைய செல்வாக்கோ பெரிதல்ல அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் ஆண்டவரே எனக்கு விருப்பம். உம்முடைய சித்தத்தை செய்யும் அந்த வல்லமை ஆவியானவர் தருவீராக, 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 தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிமலாதா கரதா ஷதரபா. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். அரிகலாதா ஷகரதனமா கபாபா பாபா பாபா. உரிமந்தலதரா கதலியோ தஷதரமா கபாபா பாபா பாபா பாபா. உரிகலதரபா கதா ஷகரதனமா கபாபா பாபா. அநேக அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள். நாமோ பாவிகளாய் இருந்தும் தேவன் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி இருக்கிறார். உரிகலதா ஷகரதனமா கபாபா பாபா. தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நம்மை கண்டு நமக்காக மனதுருகி நல்ல சமாரியனை போல நம்மளுடைய காயங்களை ஆற்றி தேற்றி அவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து நிற்க செய்திருக்கிறார். ஒரு கலதா ஷகரதனமா. கைகளை விட்டு எல்லாம் போயிருந்த போதும் உதவியை ஏற்படுத்தின தேவன். ஒரு கமலதா ஷகரதனமா. எங்க சின்ன குடும்பத்தை தேவன் தன்னுடைய கண்களில் இருந்து விலக்காமல் பாதுகாத்தவர். ஒரு கலதா ஷகரதனமா கபாபா பாபா. ஒரு மலந்தரபா கபாபா பாபா. ஒரு தலந்தரதா கரதேஷுதரமா கபாபா பாபா. நம்மை பெற்ற தாயும் நம்முடைய பெற்ற தகப்பனும் நம்மளுடைய வாழ்க்கைக்காக வைத்திருந்த கனவுகள் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றினது நம் தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை காப்பாற்றி மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. நாம் எம்மாத்திரம் தேவனே ஜெபிக்க சொல்லி கொடுத்தவர், ஜெபத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கற்றுக் கொடுத்தீரே அப்பா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சொல்லுவோம், ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, தூயாதி தூயவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த துதியின் வேலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவினதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய நாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தீர். நன்றி அப்பா. எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கே என்று நாங்கள் அறிக்கையிட்டோம். எங்களை நடத்தி வந்த விதத்தை நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யெகோவா ஈரே, உம்முடைய பர்வதத்திலே சகலத்தையும் பார்த்து கொண்டீர். நன்றி அப்பா. சகலத்தையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். நன்றி அப்பா. இவ்வளவு நாள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இனி நீர் கைவிட மாட்டீர். தேவரே, நீர் சிறப்பானதை செய்வீர். நன்மையான பங்கு எங்களை தேடி வரும். அந்த நல்ல பங்கு நீர் தானப்பா. உம்முடைய வார்த்தை தானப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு, இயேசு என்கிற நாமத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்த தேவன். ஒன்றுமில்லாத எங்களுக்கு கொடுத்தீர். எங்களை ஜெனிப்பித்து அதிகாரத்தை கொடுத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் செலுத்தி இந்த துதிகளை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவாலயத்தை கனம் பண்ணி, ஓய்வு நாளை கனம் பண்ணி, தேவ பிரசுரத்தை தேடி ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஜீவ வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஜீவ வார்த்தையினால் தேவன் நம்மை திருப்தி ஆக்குவாராக. தேவன் நம்மோடு இடைப்படும்படி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, ஊழியக்காரனை மறைத்து நீங்கள் என்னோடு கூட பேச வேண்டும்.
என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் பேச வேண்டும். என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படி பேச வேண்டும். உம்முடைய வார்த்தையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைக்கு, என்னுடைய தேவைக்கு நான் எந்த பாதையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை கர்த்தாவே நீங்கள் வெளிப்படுத்துவீராக. இன்றைக்கு நான் கேட்கிற ஜீவ வார்த்தையை என் மனதிலே ஆழமாய் பதித்தருளும். அந்த வார்த்தையிலே நீர் சொல்லுகிறபடி, கட்டளையிடுகிறபடி நான் செய்து முடிக்க எனக்கு நல்ல ஒரு இதயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அருளுவீராக. இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் நான் பெற்றுக்கொள்ள தேவரீர் எனக்கு கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் 2 குறிப்புகளை பார்த்தோம். இன்றையிலிருந்து ஒரு டைட்டில், ஒரு டாபிக் நான் துவங்குகிறேன். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள். அற்புதம் என்று சொல்லும்போது இயல்பாக நடக்காத ஒன்று, சாதாரணமாக நடக்காத ஒன்று, நம் தேவன் நமக்காக செய்து முடிக்கிற ஒன்று. நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய தேவைகளிலும் உலக பிரகாரமான தேவைகளிலும் தேவனுடைய அற்புதத்தின் கரத்தை நாம் ருசிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அற்புதங்களின் தேவன். அப்போ அந்த அற்புதத்தை நம்ம எப்படி ருசிக்கணும்? அற்புதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆங்கில ஆராதனையில் 2 குறிப்புகளை பார்த்தோம். அது முதலாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். அதை நான் டீட்டெயிலாக எடுக்கலை. எபிரேயர் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வல்லமையுள்ள ஜீவ வார்த்தையும் அந்த வார்த்தையோடு இசைந்து இணைந்து வந்திருக்கிற கர்த்தருடைய சுவிசேஷமும். அது மட்டும் நம்ம வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், வைராக்கியமாக வாசிப்போம். 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களில் நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அந்த கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று ஆண்டவர் கோபத்திலே கட்டளையிட்டார். அப்போது இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும், அந்த சத்திய சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை. அதை நம்ம பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், அந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னும் உறுதியாய் சொல்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், சேர்ந்து வாசிப்போமா, பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். திரும்ப வாசிப்போம், சத்தமாக வாசிப்போம், என்னோட சேர்ந்து வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போது இந்த சுவிசேஷம் எப்படி வந்ததாம்? ஆண்டவருடைய அற்புதங்களின் செயல்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவனே கொடுத்த அந்த சுவிசேஷம், ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ முதலாவது, இந்த உலகத்தில் முதலாவது அற்புதம் என்ன, பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு தான் மகா பெரிய அற்புதம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது மகா பெரிய அற்புதம். நான் நரகத்துக்கு போக போறதில்லை என்பது மகா பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில முதலே உறுதிப்படுத்தி கொண்டா மற்றதெல்லாம், மற்ற அற்புதங்கள் எல்லாம் நமக்கு, அதிசயங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் வசதிகளையும் கொண்டு வரும். எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வியாதிகள் சுகமாகிறது, அற்புதமாக சுகமாகிறது. அதை நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது. கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனபோது திராட்சரச குறைவை ஆண்டவர் மாற்றினார். சாதாரணமான தண்ணி
நல்ல ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாறினது. ஸோ நம்ம வாழ்வின் அடிப்படை தேவைகளிலே ஆண்டவர் செய்கிற வித்தியாசங்கள், அற்புதங்கள், அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிற விதங்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, குறைவுகள் நிறைவாகிறதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அது பெரிய அற்புதம். பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு. மரித்தவர்கள் உயிரோடு எழும்போது இயல்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஆனால் நடந்தது. எப்படி நடந்தது? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மரித்தோரிலிருந்து உயிரோடு ஒரு எழுந்து அந்த நித்திய ஜீவனை உடையவர் தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அப்புறம் போகிற பாதைகளிலே ஆண்டவர் காப்பாற்றினது நடந்திருக்கிறது. சிவந்த சமுத்திரம் பிளந்தது, மகா பெரிய அற்புதம். யோர்தான் நதி பிளந்தது, மகா பெரிய அற்புதம். வனாந்திர பாதையிலே மன்னா கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், போஷித்தார். கசந்த மாறா மதுரமானது. அற்புதங்கள். இதெல்லாம் திரும்ப நடக்குமா? ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிளந்த சம்பவம் ஒரு முறைதான் நடந்தது, அது திரும்பவும் நடக்காதுன்னார். நான் சொன்னேன், அது நடக்குதோ நடக்கலையோ, அதை 1000 முறை கோடி முறை செய்து முடிப்பதற்கு என் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கரத்தை மாத்திரம் மட்டுப்படுத்திடக்கூடாது. அவருடைய மகத்துவம் உள்ள தேவனுடைய கரத்தை மட்டுப்படுத்திடக்கூடாது. இவர் செய்ய மாட்டார், இவரால் செய்ய முடியாது. அடிக்கடி நாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? இவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. இவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? யோபு சொல்லுகிறார் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்க. இப்போது ஏன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஸோ இந்த வார்த்தைகளை நான் ஆயத்தம் பண்ணும்போதே அந்த ஜீவ வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள்ளே நல்லா பலப்படுத்துகிறது, அந்த விசுவாசத்துக்கு நேராக என்னை கொண்டு போகிறது. அதுக்கு ஏற்றாப்புல இன்றைக்கி காலையில் எனக்கு வந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயத்தை பற்றி, அற்புதத்தை பற்றியும், ஆண்டவருடைய செய்கையை பற்றியும், பலத்த கை, ஓங்கிய புயம், இதெல்லாவற்றையும் பற்றி தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார், ஜோடி சேர்க்கிறார். அதனால் அற்புதங்களை செய்கிற தேவன் மீது நம்ம முதலாவது என்ன செய்யணும்? நம்ம விசுவாசம் வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? அற்புதங்களிலேயே உன்னதமான மிக நேர்த்தியான பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது பெரிய அற்புதம். நரகத்துக்கு போக வேண்டிய நான் பரலோகத்துக்கு போக எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அது பெரிய அற்புதம். அடுத்தது, இந்த அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற 10 கற்பனைகள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அது பழைய ஏற்பாடுங்க, அதெல்லாம் முடிச்சு போச்சுங்க, அதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய மாம்சத்தினால் அழிச்சு போட்டாருன்னு. அழிச்சு போட்டார்னா அப்போ அதெல்லாம் செய்யலான்ற அர்த்தமா? இல்லையே. அது இன்றைக்கும் இருக்கு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கொடுத்த 2 கற்பனை அந்த 10 கற்பனைகளை உட்படுத்தினது. அந்த 10 கற்பனைகளை உட்படுத்தினது தான் ஆண்டவர் கொடுத்த 2 புதிய ஏற்பாட்டு கற்பனைகள். சரிங்களா? அந்த 10 கற்பனையை நான் இப்போ விளக்கி சொல்லலை. அது உங்களுக்கு 10 கற்பனைகள் தெரியும் என்னென்னு. அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கற்பனைகளை பற்றி யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் பேசின உடனே அடுத்தது என்ன தெரியுமா சொல்கிறாரு? பலத்த முழக்கத்தோடும் கூட, இடி மின்னலோடும் கூட அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அது அந்த கொடுக்கப்பட்டதே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தான். அப்போ அதை நம்ம காப்பாற்றணும். அந்த 10 கற்பனைகளையும் நம்ம வாழ்க்கையில் காப்பாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ பிள்ளைகளாக நாம் போய் நின்று அற்புதத்தை கேட்குறோங்க. அந்நியராக இல்லை, பரதேசிகளாக இல்லை, ஒளிந்து போகிறவர்களாக இல்லை, கைவிடப்பட்டவர்களாக இல்லை, பாவிகளாக இல்லை. அவர்கிட்ட போய் நின்று அற்புதத்தை நம்ம கேட்கும்போது, இதோ நான் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, இந்த பிள்ளை வந்திருக்கேன், எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளை வந்திருக்கேன், எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. அதான் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய குமாரனை சியோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சியோன் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது எடுத்த உடனே சொல்கிறது என்ன தெரியுமா? நீர் என் குமாரன், இன்று முதல் உம்மை நான் ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் பூமியின் ஜனங்களை ராஜா சுதந்திரங்களாகவும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து திருக்குமாரனாக ஜெனிப்பிக்கப்படுகிற நாளிலே பிதாவானவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? நீ என்னை கேளு, என்னை கேட்டால் உனக்கு நான் தருவேன். யாரா கேட்கணும்? பிள்ளையாக கேட்கணும். ஸோ நம்ம போய் நின்றுட்டு அவர்கிட்ட போய் நான் ஏதோ பிள்ளை வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, பிள்ளையாய் வாழ்ந்து அவர் கண்களுக்கு முன்னால் பிள்ளையாக இருந்து அற்புதங்களை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக அந்த காரியத்தை அவர் செய்வார். அந்த உறுதியை நமக்கு கர்த்தர் தருகிறார். சரி, இன்றைக்கு
யோசுவாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அற்புதத்தை, 5-6 அதிகாரங்கள் இருக்கிற அற்புதத்தை நம்ம சுருக்கமாக இன்றைக்கு ஒரு 5 குறிப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நல்ல நமக்கு நடந்த சம்பவம் நல்லா தெரியும், அதனால் நம்ம விளக்கியதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யோசுவா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன், ஏன்னா பெரிய பேசேஜ், ரெண்டும் பெரிய பேசேஜ். இப்போது 6வது வசனத்தில், 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த அற்புதம் குறிப்பாக எந்த சூழ்நிலையிலே நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்றால், தடைப்பட்ட கதவுகள், கரங்கள் ஒருத்தி என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, தடைப்பட்ட கதவுகள், கடைப்பட்ட கதவுகள், பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், ஒருத்தனும் உள்ளேயும் போக முடியாது, ஒருத்தனும் வெளியும் வர முடியாது, அடைக்கப்பட்ட கதவுகள். இந்த அடைக்கப்பட்ட கதவுகளுடைய அற்புதம் தான் இந்த 5வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளுக்கு முன்பாக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரான யோசுவாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்யுங்க என்று சொல்லுகிறார். சில ஆலோசனைகளை சொல்றார். ஆனால் இதுக்கு முன்னால சில தெளிவான வழிநடத்தல்களை கத்தர் தருகிறார். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு முன்பாக சில நேரத்தில் சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது, ஒருவரால் அதை திறக்க முடியாது. நாமும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், நமக்கும் அது ஒன்றும் நடக்கலை, நம்ம உள்ளேயும் போக முடியல, அங்கேருந்து யாரும் இங்கே வெளியும் வர முடியல. இப்படிப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமம் நமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1வது 5வது அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை ருசிப்பதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் சில கட்டளைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்போ விருத்த சேதனம் என்று சொன்னா என்ன தெரியுமா? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அதுதான் விருத்த சேதனம். அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. இப்போ முதலாவது அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக இருக்கிறாய் என்பதை, என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்பதை, என்னுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறாய் என்பதை நீ உன் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். வேறு பிரித்துக்கொள். இந்த உலகத்தில் 10ஓட 11 நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை வேற, வாரத்து நாட்கள் எல்லாமே வேற. இல்லை, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லி பார்க்கிறோம்? நீங்களோ அந்தகாரமான இருளிலே இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்களாக 4 தகுதிகள் சொல்றாரு. முதல் என்ன சொல்றாரு? நீங்க சொந்த ஜாதி, சொந்த ஜனம், அப்புறம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அப்புறம் பரிசுத்த ஜனம், அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 4 சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சொல்றாரு, ராஜரீகமான ஆசாரியம் கூட்டம் சொல்றாரு, பரிசுத்த ஜாதி என்று சொல்கிறாரு, சொந்த ஜனம். யாரு? அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நாம. ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு அவருடைய நாமத்தை தரிக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. பிள்ளைகள் ஆயிட்டோம் இப்போ. அப்போ பிள்ளைகளான பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாம் வாழ்கிற மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு எல்லாம் இருக்க மாதிரி இருந்தால் நம்ம எல்லாம் எங்கே போகிறோமோ அங்கே தான் போவோம். அது இயல்பாக நடக்கிறது தான். சரிங்களா? நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா, பரிசுத்த ஜனமாக இருக்கிறோமா, ஆசாரியர்களாக இருக்கிறோமா, ராஜாக்களாக இருக்கிறோமா, அப்படி உணர்கிறோமா, எல்லாம் பார்க்கணும் நம்ம. ஸோ முதலாவது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? முதல் ஆலோசனை என்ன தெரியுமா சொல்கிறார்? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள்.
அதுதான் நம்ம மற்ற இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், உனக்காக நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அற்புதம் நடக்கிறதுக்கு முந்தி ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, அதை எல்லா இடத்தையும் ஆண்டவர் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. சும்மா போய் அற்புதத்தை வாங்கிட முடியாது. ஆண்டவரே எல்லாருக்கும் செய்கிறீங்க, நீங்கள் எனக்கும் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. கிராமத்தில் இருந்த ஒரு தகப்பனாரை மகன் ஆசையாக சென்னைக்கு கூட்டிகிட்டு வரான். ரொம்ப உள்ளுக்குள்ள கிராமம், ரொம்ப பட்டிக்காட்டு கிராமம், எந்த வசதியும் இல்லாத ஒரு கிராமம், எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேருந்து அப்பாவை முதல் முறையாக பையன் வந்து சென்னை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அவருக்கு பார்க்குறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. லைட் எரியறது பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது, பஸ்ஸை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, ட்ரெயினை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, ரோட்டில் டிராஃபிக்கை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. பலவித காரியங்கள் அவருக்கு அப்படியே திக்கு முக்காடி போய் நின்றுருக்கிறார். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான், அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறான், சரி பேங்க்கில் போய் கொஞ்சம் பணம் எடுத்துருவேன்னு சொல்லி அப்பாவை போய் அங்கே உட்கார வைக்கிறான். ஒரு சீட்டில் உட்காந்துட்டு, அப்பா நீங்கள் இங்கே இருங்க, அதை நான் போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவர் பேங்க்குள்ளே போன உடனே எல்லாம் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க. ஆஃபீஸில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, முன்னால் பெட்டியாக என்னமோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கு. 2 காரியம் இந்த அப்பாவுக்கு மனசில் ஆழமாக தொற்றுச்சங்க. முதலாவது காரியம் என்னென்னா, பார்க்குறாரு எல்லாரும் போய் முன்னால் இருக்க கவுண்டரில் உள்ள கையை நீட்டினவுடனே அவர் கையில் பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. எல்லாம் சந்தோஷமாக பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. வாப்பா பட்டோம்னா இவ்வளோ பெரிய விஷயமா, நமக்கு தெரியாமல் போச்சு என்னான்னு சொல்கிறாரு. பார்க்குறாரு. ஒரு சின்ன கேப் கிடச்சதில்ல, ஓடி போய் கையை விட்டார் உள்ள கவுண்டருக்குள்ளே. அந்த கவுண்டரில் இருக்கவர் கேட்டார், என்னன்னு கேட்டார். பணம் அப்படின்னார். என்ன பணம் அப்படின்னா, அதான் இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுக்குறீங்களே அந்த பணம், உங்கள் பேங்க் புக்கு எங்கன்னு கேட்டார். அது எல்லாம் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு, அது என்னன்னு தெரியாது எனக்கு. அங்கே அப்புறம் எப்படிங்க பணம் கொடுக்க முடியும்? இல்லை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு மாத்திரம் இல்லைங்கிறீங்களே. தெளிவாக சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நான் பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த அக்கௌண்ட்டில் பேங்க்கு அக்கௌண்ட் இருக்குது, அவங்க பணம் போட்டு வச்சுருக்காங்க, அந்த பணத்தை தான் அவங்க கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பாஸ்புக்கும் இல்லை அக்கௌண்ட்டும் இல்லை, எப்படி கொடுக்க முடியும்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துடுறாரு. போய் என்னடா இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு. எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. அடுத்தது என்ன பார்க்குறாருன்னா, ஒரு கதவு திறக்குது, ஒரு வயசான பாட்டி உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அதே கதவு திறக்குது, ஒரு வாலிப பிள்ளை அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் நடந்து போகிறா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாச்சு, வா இப்படி வேற இருக்கா பட்டணத்தில், இது கூட நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு. அப்புறம் திருப்பியும் பார்க்குறாரு, ஒரு பெரிய ஆள் உள்ளே போகிறாரு. திருப்பி கதவு திறக்குது, 2 வாலிப பசங்க வெளில விளாட்றாங்க. என்னடா இது 2 பேர் வராங்களே, இது என்னடா, நான் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இவருக்கு. அப்போது பையன் சரி வரட்டும், எதுக்கும் நம்ம போய் உள்ளே மாட்டிக்கக்கூடாது, நம்ம உள்ளே போய் 2ஆ வந்துட்டா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்துருக்காரு. பையன் வந்து கேட்குறாரு, ஏன்பா நானும் வந்துடுவேன், இதுக்குள்ளே போகலாமாப்பான்னு கேட்குறாரு. ஏன்பா என்னப்பான்னு கேட்டு, இல்லை எல்லாம் வயசானவங்க உள்ளே போகிறாங்க, வாலிபங்களாக வராங்க, நானும் போய் கொஞ்சம் வாலிபனாக வரட்டுமா. பையன் அப்புறம் தான் விளக்குறான் என்ன நடக்குதுன்றதை, உள்ளே கொண்டு போய் காமிக்கிறான். அருமையான தெய்வஜனமே, எல்லாருக்கும் நடக்குமா? எல்லாருக்கும் நடக்காது. எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. உரிமையோடு போய் கேட்கணும். பிள்ளை வந்திருக்கிறேன், இதோ பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, பிள்ளை வந்திருக்கேன். ஒரு நல்ல பிள்ளை தகப்புக்கிட்ட தாய்கிட்ட உரிமையோடு கேட்கும், இது கொடு எனக்கு கொடு அப்படின்னு. அந்த உரிமையை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அருமையான தெய்வஜனமே, முதலாவது சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு அற்புதம் வேணும்னா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்றது சொல்கிறதுல நம்ம பார்க்க முடிகிறது. 2வது என்ன சொல்கிறாருனாக்கா, அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 5வது அதிகாரத்தில் அப்படியே விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் கடைசி வசனம் பாருங்கள், அதுலேயே 15வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அப்போ 2வது என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னை திரும்பவும் சொல்கிறாரு, நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உங்ககிட்ட இருக்க அசுத்தமானதெல்லாம் கழட்டி போடுன்னு சொல்கிறார். இப்போ இந்த பாதரட்சையில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் மோசைக்கிட்டையும் சொன்னார், அந்த பற்றி எரிகிற முச்செடிக்கிட்ட சொன்னார், உன் கால்கள் இருக்க பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் சர்ச்சுக்கு வரவங்க சிலர் பேர் வந்து சர்ச்சுக்குள்ளே
காலடி போட்டு வர்றதுக்கு விரும்பலை. சிலர் வெளியில் போட்டு வரீங்க, சிலர் வந்து அடியில் கழட்டி வச்சுக்கிறீங்க. இந்த பாதரட்சை பற்றி ஒரு காரியம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆண்டவர் அந்த பரிசுத்தமான இடத்துல அந்த பாதரட்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, அது ஏதோ ஒரு காலில் போட்டிருக்க ஷூ சப்பல்ன்றதுனால மட்டும் கிடையாது. அந்த காலத்தில் எல்லா சப்பலுமே ஷூஸுமே செத்துப்போன மிருகங்களுடைய தோலினால் செய்யப்பட்டது. புரியுதுங்களா? செத்துப்போன மிருகங்களுடைய தோலினால் செய்யப்பட்டது. அப்போது அந்த செத்துப்போன அந்த தோலை தான் காலில் போட்டுட்டு எல்லாரும் நடந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அது தீட்டு. அந்த செத்துப்போன தோல் நீ காலில் போட்டிருக்கிறியே, அது வந்து என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அது தீட்டாய் இருக்கிறது. அதனால் என்னை தூக்கி என்ன செய்ய, அதை நீ வெளியில் வச்சுட்டு வான்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு, பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஸோ நமக்கு இது என்ன ஆலோசனை தெரியுங்களா? எதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே தீட்டாக எண்ணப்படுமோ, எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாததாய் அருவருப்பாய் எண்ணப்படுமோ, அதெல்லாமே ஒரு எண்ணமாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் ஒரு செய்கையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக இருந்தாலும், அதெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து நில்லுன்னு சொல்கிறார். வெறும் சப்பலை கழட்டினா மட்டும் போகாத. சப்பல் ஈஸியாக கழட்டிடலாங்க. சப்பல் வெளியில் வச்சா என்ன, இங்கே வச்சா என்ன, அது காலில் இருந்தால் என்ன, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சப்பலை கழட்டுறது ஈஸி. ஆனால் இந்த தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் வெளியில் வச்சுட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அதுவும் 2வது பரிசுத்தமாகுதலை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஸோ இப்போ இங்கே ஆண்டவர் எப்படி வந்து நிற்கிறார் என்று சொன்னால், 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் கேட்கிறார், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறாரு, முதலாவது உன் தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்களை உன் வாழ்க்கையை விட்டு முதல்ல எடுத்து போடு. அதுக்கு பிறகு நீ அற்புதத்தை எதிர்பார். அதுக்கு பிறகு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள். அது 2வது காரியமாக சொல்லுகிறார். ஓகே, 3வது காரியம் என்ன சொல்கிறாரு? 6வது அதிகாரத்துக்கு பாருங்க. 3வது காரியம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் ஏற்கனவே எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்பொழுது 6 நாள் செய்ய கடவர்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யுத்த புருஷர். இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா ஆழமாக உள்ளே எடுத்துக்கோங்க. யுத்த புருஷர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அங்கே இருந்த ஆர்மியில் இருந்தவங்க, இராணுவத்தினர், அவளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் போல் அப்படின்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்த புருஷர் யார் தெரியுமா? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. யுத்த புருஷர் நம்மளாம் சும்மா 10ஓட 11 கிடையாது, சரிங்களா? நம்ம யுத்த புருஷர். ஏன் யுத்த புருஷர்னா, ஓயாமல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருளின் அதிகாரம், சாத்தானுடைய தந்திரங்கள், பலவிதமான சோதனைகள், அப்புறம் இருளின் அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியோடைய எல்லா விதமான ஆக்ரோஷமான முயற்சிகள், நம்மளை கீழே தள்ளுறதுக்கும் நம்மளை வெளியில் எடுக்கிறதுக்கும் பரிசுத்த வாழ்க்கையிலேருந்து விலகி போக பண்ணுறதுக்கும் டெய்லி போராட்டம் இருக்குது. டெய்லி போராட்டம் இருக்குது. நீங்கள் தான் நானும் யார்? யுத்த புருஷர். அப்போ இந்த யுத்த புருஷர் என்ன செய்யணுமா? முதலாவது அவர்கள் 6 தரம் 6 நாள் அந்த பட்டணத்தை சுற்றி, எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். ரைட்டு. 4வது வசனத்தில் 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அப்போ அப்படி பார்த்தா நீங்களும் நான் யார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசாரிய பட்டம் என்பது வெறும் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை. நம்ம ஏதோ அதுக்காக நம்ம படிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறம் அந்த அர்ப்பணிப்பிலே இருக்கிறோம், அதனால் பாஸ்டராக இருந்து நம்ம இங்கே சேவை பண்ணுறோம். ஓகே, ஆனால் உண்மை என்னன்னாக்கா, நீங்களும் நானும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், ராஜாக்களாக இருக்கிறீர்கள், ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் ஊழியம் செய்யணும். இப்போ அந்த காலம் போயிடுச்சு. பாஸ்டர் படித்து சொல்லுவார் பைபிள் என்ன இருக்குன்னு. இப்போ ரோமன் கத்தோலிக்க காலத்தில் 15ஆவது நூற்றாண்டில் 16ஆவது நூற்றாண்டுலலாம் யாரையுமே அவங்க பைபிள் படிக்க விடலை. அவங்க என்ன படித்து சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போ, நீ படிக்காத பைபிளை.
அதனால் பைபிளை மொழிபெயர்க்கவே இல்லை. மார்ட்டின் லூதர் அவர்கள் தைரியமாக வெளியில் வந்து பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்த பிறகு தான் பரிசுத்த வேதாகமம் எல்லாருக்கும் போக ஆரம்பித்தது. ஜான் கால்வின் இப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய தாசர்கள் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தாய்மொழியில் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வந்த பெஸ்கி என்று சொல்லக்கூடிய அருமையான தேவனுடைய தாசர் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தாரு. தமிழில் இது இப்போ இன்றைக்கி ஏன் நம்ம படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்னா அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஆசாரியர்கள் யார்? நீங்களும் தான், நானும் தான் ஆசாரியர்கள் தான். உங்களை ஆண்டவர் வேறு மாதிரி பார்க்குறது இல்லை. அந்த ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? 7 ஆசாரியர்கள் அதை 6 நாள் சுற்றி வரணும், 7 நாள் கடைசி நாளில் 7 தரம் சுற்றி வரணும். எக்காலங்களை ஊத வேண்டும். எக்காலம்னு சொன்னாலே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு அறிவிப்பு இருக்கிறது. எக்காலம் என்று சொன்னால் ஏதோ ஒரு எச்சரிப்பு இருக்கிறது, யுத்தத்திற்கான ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போவுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை, எந்த நேரத்திலும் நம்ம இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம அப்படி போய் சளைச்சு கொஞ்சம் போய் உட்காந்துட்டோம்னா நம்மளை கீழே இழுத்து சீக்கிரமாக போட்டுருவோம். அதனால் நம்ம இந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த தேவனுடைய பெட்டியை அடுத்த ஆலோசனை சொல்கிறாரு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சும்மா போக முடியாது. நான் இதை யாருங்க நீங்கள் எந்த அதிகாரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் வந்திருக்கேங்க, என் பேரில் வந்திருக்கேங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம போகும்போது என்ன இருக்கணும்னாக்கா, அங்கே உடன்படிக்கையை காக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையை காக்கிறவர்களாக காணப்படும். உடன்படிக்கை பெட்டியும் கூட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது இவர்கள் போகிறார்கள். இந்த யுத்தத்தில் சில நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. யுத்தத்தில் சில நேரத்தில் ஆசாரியர்களை முன்னால் நிற்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. ஆசாரியர்களை ஏன் முன்னால் விடுறாங்க? ஐயோ பாவம், ஆசாரியர்களை கொண்டு விட்டாங்களேன்னு. இப்போ யுத்தம் நடக்குது, இங்கே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் முன்னாடி நில்லுங்க, ஏன்னா அந்த காலத்துலேயே ஆசாரியர்களை தான் முன்னால் நிற்க வச்சுருக்காங்க, நீங்கள் முன்னாடி நில்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? இல்லை நீங்களாம் நில்லுங்க, நான் பின்னால் வரேன் அப்படி சொல்லுவேன். ஆனால் ஆசாரியர்கள் நிற்பதற்கு என்ன காரணம்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் ஆசாரியரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அது மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆசாரியன் யாருன்னா, டெய்லி அந்த தேவாலயத்தில் நின்று ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகளை வெட்டுகிறவன். அவனுக்கு கத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், கரெக்டாக எங்கே வெட்டணும்னு தெரியும். அவன் முன்னாடி போனான்னு வைங்க, யுத்தத்தில் பிச்சு உதறிடுவான். ஏன்னா அவனுக்கு மாடை வெட்டி ஆடை வெட்டி பழக்கம். மனுஷனை வெட்டுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சில நேரத்தில் நாங்கள் கூட அப்படி தான், வெட்ட தெரியும், எங்கே வெட்டணும்னு தெரியும், கரெக்டாக வெட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆடு மாடு கிடையாது, ஆனால் வெட்ட தெரியும், எங்கே வெட்டணும்னு தெரியும், எப்படி வெட்டணும்னு தெரியும். அதனால தான் ஆசாரியர்களை முன்னால் அனுப்புவாங்க. ஆசாரியன்கிட்ட என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு பட்டயம் இருக்கும். தாவீது கோலியாத்தோட சண்டைக்கு போன போது கோலியாத்தினுடைய பட்டயத்தை தாவீது எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டினார் இல்லையா? அந்த பட்டயத்தை எங்கே வச்சுருந்தாரு? தேவாலயத்தில் வைத்திருந்தார். இன்னொரு யுத்தம் நடக்கும்போது தாவீது ஆள் அனுப்புகிறாரு, போய் ஆசாரியன்கிட்ட அந்த பட்டயத்தை வாங்கிட்டு வா, கோலியாத்தோட பட்டயத்தை வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாரு. ஸோ ஆசாரியன்கிட்ட பட்டயம் எப்பவுமே ரெடியாக இருக்கும். ஆசாரியன் முன்னால் போகிறான்னா அதில் அர்த்தம் இருக்கிறது. அவனுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியும், எப்படி யாரை வெட்டணும்னு தெரியும். அதனால புரிஞ்சுக்கோங்க. ஆசாரியர்கள் ஐயோ பாவம் ஆசாரியர்கள் அனுப்பிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. ரைட், ஓகே. அடுத்தது என்ன நடந்தது என்றால் இதை கவனிங்க. ஃபுல்லாக எடுக்க நேரம் இல்லை. 12வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 6வது அதிகாரம் 12வது வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே போனார்கள். கர்த்தருக்கு பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதனானவர்கள் அவர்களுக்கு பின்னாலே நடந்தார்கள். பின்தண்டோ என்றால் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை பார்க்குறோம். யார் முன்னால் போகணும், யார் அடுத்தது போகணும், ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கின்படி அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். அவன் நினச்ச மாதிரி எஞ்சாங்க, நினச்ச மாதிரி போனான், நினச்ச மாதிரி வந்தாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்க முடியாது. பிரதர் நீங்கள் எப்போ ஜாப் பண்ணுங்க? எப்போ ஜாப் பண்ணுவேன் பிரதர். சிஸ்டர் நீங்கள் எப்போ ஜாப் பண்ணுவீங்க? எப்போ டைம் கிடைக்குதோ ஜாப் பண்ணுவேன் சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்.
அப்போ யுத்த சன்னதராக இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அதிகாலமே எழும்பு. மோசையை பார்த்து சொன்னார், இப்போது யோசுவாவை பார்த்து சொல்கிறார், அதிகாலை எழும்பு, அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணு. அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. இல்லைங்க நான் 12 வரைக்கும் தூங்குவேங்க, தூங்கிட்டு அப்புறம் தான் எழுந்திருப்பேன் அப்படின்னா யுத்த சன்னதராக எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? சின்ன சின்ன காரியத்துக்கு மனசு உடைஞ்சு போய்டும், சின்ன சின்ன காரியத்துக்கு சுக்குநுகராக போயிடுவோம். ஆவிக்குரிய பலன் இருக்காது. இந்த போராடுறதுல ஆவிக்குரிய பலன் இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும், நிலை நிற்கிற கிருபை இருக்கணும், போராடுறதுக்கு கிருபை இருக்கணும். ஏன் காலையில் நல்லா தூங்கிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு அப்புறம் ஜபத்துக்கும் டைம் இருக்காது, நேராக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் போயிடணும். ஏன்னா ஜெபம் பண்ணலன்னா ஒன்றும் ஆகாது, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா பசி எடுக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம், அதை நம்ம பார்த்துடுறோம். அப்புறம் என்ன யோசிப்போம், சரி நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாம். மத்தியானம் சாப்பிட்டு தூங்க வரும், தூங்கிடலாம். திருப்பி சாயந்தரம் ஜெபம் பண்ணலாம். சாயந்தரம் எவனாவது வருவான், பிரகஸ்பதி வருவான், கால்னா பிரயோஜனம் இல்லாத கால்னா நம்முடைய நாட்களை நேரத்தை வீணடிப்பான். அப்புறம் நைட்டு ஜெபம் பண்ணலாம். நைட்டு டயர்ட் ஆகிடும், ஐயோ ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் இன்றைக்கி தூங்கிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுவாங்க. அது ஆசீர்வாதம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரதர் நான் ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுவேன் பிரதர். எனக்கு ஜெபம் பண்ணால் போதும் பிரதர், தூக்கம் வந்துடும் பிரதர். அப்போ ஜெபம் நல்ல வேளை நீங்கள் யாரும் இங்கே சபையில் தூங்குறது இல்லை, தூங்க நான் விடுறதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு சகோதரியை தான் நான் சபையில் தூங்க விட்டது. ஏன்னா அந்த அம்மா பிளாட்ஃபார்மில் படுத்துருந்துச்சு. நைட்லாம் தூக்கம் இருக்காது, பாவம். அது சபைக்கு வரும், அது சபைக்கு தூங்கும். நான் விட்டுருவேன், பாவம் தூங்கட்டும். ஏன்னா அது நைட்லாம் தூங்காது, பாவம் தூங்கட்டும். மற்ற வேறு யாரையும் தூங்க விடுறது கிடையாது. அதிகாலையில் ஜெபம் ஆசீர்வாதம். யார்? யுத்த சன்னதர். நான் யார்? நான் ஆண்டவருக்காக போர் வீரர். அமேன். ரைட். அடுத்தது, அவர் காலையில் எழும்பி இப்படியே வந்தாங்களா, சுற்றி 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 வந்தாங்களா, கடைசியில் என்ன நடந்ததுன்ற நம்ம பார்த்துருவோமா? 15வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை பார்த்து, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. 6 நாள் எதுவும் நடக்கலைங்க. 6 நாள் ஜனங்களுக்கு என்ன சொன்னாங்க? வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட்டாக வா. சைலண்ட். எப்போ சைலண்ட்டாக இருக்கணுமோ அப்போ சைலண்ட்டாக இருக்கணும், எப்போ பேசணுமோ அப்போ பேசணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யுத்த சன்னதற்கு இது தெரிஞ்சிருக்கணும். எப்போ பேசணுமோ அப்போ பேசணும், எப்போ சைலண்ட்டாக இருக்கணுமோ எப்போ சைலண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்க சொன்னால் சைலண்ட்டாக இருங்க, ஆண்டவர் பேச சொன்னால் பேசுங்க. 7வது நாள் தான் யோசுவா சொல்லுகிறார், ஆர்ப்பரியுங்கள், சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது? 20வது வசனம். எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்கள் மகா ஆரவாரத்தை முழங்குகையில் அல்லேலூயா, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அலங்கம் எப்படி விழுந்துச்சு? நல்ல கவனிங்க. செவுரு, அலங்கம்னா செவுரு. அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு செவர், நல்ல உயரமான செவர். அந்த செவருடைய மேலே தான் வீடு கட்டியிருந்தாங்க. யார்? ராகாப் வேசியுடைய வீடு இருந்தது. அந்த அலங்கம் எப்படி விழுந்தது தெரியுங்களா? நியாயமாக எப்படி விழுந்திருக்கணும்னா இப்படி விழுந்திருக்கணும், வெளியிலிருந்து உள்ளே தள்ளின மாதிரி விழுந்திருக்கணும். ஆனால் அந்த அலங்கம் எப்படி விழுந்தது தெரியுமா? வெளியிலிருந்து உள்ளே தள்ளின மாதிரி, உள்ளே இருந்து வெளியில் தள்ளின மாதிரி. அதுதான் அற்புதம். அது எவ்வளோ பெரிய அற்புதம்! வெளியிலேருந்து உள்ளே விழுந்திருந்தால் புரிஞ்சுக்கலாம், ஓகே அது இவங்க தள்ளி விட்டுருப்பாங்கன்னு. இல்லை, உள்ளே இருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி வெளியில் விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டணத்தை நேராக ஏறி பிடித்தார்கள். அப்புறம் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். எல்லாவற்றையும் அங்கிருந்த பாத்திரங்கள், இரும்பு, வெள்ளி, பொன்னு, வெங்கலம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்தாங்க. இந்த பாத்திரங்களை மட்டும் கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எந்த கதவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒருவரும் உள்ளே போகக்கூடாதபடி, வெளியிலே வராதபடி பூட்டப்பட்டிருந்ததோ அருமையான தேவஜனமே, அந்த கதவு இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் விஷயத்துக்கு வரேன், என் விஷயத்துக்கு வரேன். இப்போ நமக்கு முன்னால் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கு. இது உழுமா உழாதா? இவ்வளவு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக செஞ்சால் கண்டிப்பாக அந்த கதவுகள் உடைந்து சின்ன பின்னமாய் விழுகும். நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், சுதந்திரவாளிகளாய் மாறலாம். தடைகள் நிர்மூலமாகும் போது ஆசீர்வாதங்கள் நேராக வந்து கையில் வந்து கிடைக்கும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன். நீங்கள் நானும் யுத்த சன்னதர்கள், அதை மறந்துடாதீங்க. நம்ம லோக்கல் சண்டை கிடையாது. லோக்கல் சண்டை போடுறதுல நம்ம எப்படி போடுவோம் நமக்கு தெரியும். பிச்சு உதறிட மாட்டோம். எங்கேருந்து வரோம், எப்படி வரோம்? பெரியார் நகர்லலாம் ரட்சிக்கப்பட்டவங்க லோக்கல் சண்டை எப்படி போடுவாங்க? பொண்ணவை பற்றி எல்லாம் சொல்லணுன்னா, பொண்ணம்மா அப்படியே வெறும் இடது கையில் அப்படி ஆம்பளைங்களை அப்படி பிடிச்சி தூக்குறதை பார்த்துருக்கேன் நான். இன்றைக்கி பாருங்கள் பொண்ணம்மா யாருன்னு. யார் என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே மாறிட்டாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க ஒரு அம்மா, தேவகி அம்மா. யாராவது வந்துட முடியுமா, பக்கத்தில் நெருங்க முடியுமா? பிச்சு உதறிடுவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே அடங்கிட்டாங்க. ஒரு வார்த்தை பேசுகிறது கிடையாது. யார் என்ன திட்டினாலும் ஓகே தான். அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது இங்கே. நான் யார் தெரியுமா, நான் அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தால் நீ என்ன இருப்ப தெரியுமா அப்படின்ற சாட்சிகள் தான் இருக்குது இங்கே. ஆனால் நீங்களும் நான் யார்? யுத்த சன்னதர்கள், மறந்துடாதீங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சொந்த ஜாதி, சொந்த ஜனம். என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. பிசி, ஓசி, ஆசி, ஏசி எல்லாம் கிடையாது. என்ன ஜாதி? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஆமீன். அருமையான தேவஜனமே, இந்த சத்தியத்தை உள்ளே ஏற்றுட்டு உங்களுக்கு முன்னால் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை பார்த்து சவால் விடுங்க. இந்த கதவு நமக்கு முன்னால் உடைந்து கீழே விடும். சுதந்திரவாளிகளாய் மாறுவோம். எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள், அது வழியாக தான் கடந்து போனாங்க. எரிகோ விழுந்த பிறகு தான் அது வழியாக தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கடந்து போனாங்க. உங்களுக்கும் எனக்கும் எதிராக இருக்கிற தடைகள், கற்கள், தடை சுவர்களை உடைச்சா தான் நம்ம சுதந்திரவாளிகளாக மாற முடியும். நம்முடைய பரம கானானுக்கு நடந்து போக முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு நிச்சயமாய் தந்தருள்வாராக. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து வெற்றியை நமக்காக சம்பாதித்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.